வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் டனர். மீண்டும் ஒரு வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேற்று அதாவது 14 டிசம்பர் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு மிகப்பெரிய பேர் ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்ன விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலாத்துறையில அந்த பேர் கிடைச்சிருக்கு. அதாவது உலகிலேயே மிக செங்குத்தான ஒரு கேபிள் காரை நேற்று திறந்திருக்காங்க. சோ அதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நிறைய பேர் சுவிட்சர்லாந்துலேருந்தும் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி வேறு நாடுகள்லேருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆனால் என்னடா மக்களே, நிறைய பேர் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதோடு வீடியோக்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு லைக்கும் போட்டு விட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. சுவிட்சர்லாந்தில் நிறைய கேபிள் கார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் பேனர்ஸில் இருக்கிற ஒரு ஓபர்லாண்ட் இருக்கிற ஒரு கேபிள் காரை பற்றி தான் இந்த வீடியோ போகுது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல சில்க்டோன் மலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கூடுதலா அந்த மலையில ஒரு புதுசா ஒரு கேபிள் கார் நிறுவி இருக்காங்க. அதாவது ஏற்கனவே பழைய திட்டம் இருந்தது. அதை இந்த வருடம் புதுப்பிச்சு நிறைய விஷயங்களை புதுசா அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன விஷயம் பற்றி தான் நாங்கள் பாயிண்டா பார்க்க போறோம். அந்த வகையில நாங்கள் முதல்ல பார்க்க போறது இந்த திட்டமிடல். அதாவது திட்டமிடல் கிட்டத்தட்ட 2015 இருந்து 20ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த திட்டமிடல் இருந்தது. அதாவது புதிதா ஒரு பானை செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டமிடலை வைத்து வந்தாங்க. அந்த திட்டமிடலுக்கு ஓகே சொல்லி கட்டுமானங்கள் 2021 தொடங்கியது. அந்த கட்டுமானத்துக்கான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்தோன் பான் 20X6, அதாவது 2 சொல்லி இருக்காங்க. அதாவது 2000 ஆண்டு X6 சொல்லி முடிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அது எப்ப நிறுவப்படும் என்று சரியா தெரியாது. அதாவது 2024 இருந்து 25க்குள்ள முடிக்கும்ன்றபடிய அதை அப்படி சொல்லியிருக்காங்க. அதோட முதல் கட்டமா ஸ்டெக்கல்பெர்க்ல இருந்து மியூரன் என்ற இடத்துக்கு பயணத்தை டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி இருக்காங்க. மற்றும் சில்த்ரோன் என்ற மலையில, அதாவது உச்சியில ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. அந்த ரெஸ்டாரண்டோட புது கட்டுமான பணியையும் செய்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து நீங்க 360 பாயில அந்த மலைகள், அதாவது சுற்றி இருக்கிற 3 மலைகளை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி அதுக்கான வசதிகளையும் புதுசா கட்டுமானத்துல நிறுவி இருக்காங்க. மற்றும் இந்த நிறுவல்கள், அதாவது எல்லாமே கட்டுமான பணிகள் முடிஞ்ச பிறகு 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருஷம் அதோட பரிச்சார்த்த ஓட்டங்கள் செய்து பார்த்திருக்காங்க. அதாவது புது கேபிள் காரை பரிசோதிப்பதா இருக்கட்டும், மற்ற கட்டடங்களை பரிசோதிப்பதா இருக்கட்டும், மற்றது இதுல புதுசா ஒரு சிஸ்டம் ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொண்டு போற பொருட்கள், அதாவது உங்களோட லக்கேஜா இருக்கட்டும், அல்லது உங்களோட சைக்கிள், அல்லாட்டி நீங்க அங்க போய் பனிச்சறுக்கு விளையாட போறதுக்கான உபகரணங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு போறதுக்காண்டி ஒரு சின்ன லொஜிஸ்டிக் வசதியோட சேர்ந்த ஒரு இன்னொரு என்ன சொல்ற, அதே ஒரு கேபிள் காருக்குள்ள இன்னொரு செப்பரேட்டா ஒரு அபார்ட்மெண்ட் அட்டாச் ஆகி போற மாதிரி அதையும் டெவலப் பண்ணிருக்காங்க. சோ அதன் மூலம் இதுல கேபிள் காருக்குள்ள நிறைய பேர் போகக்கூடிய மாதிரியும் அவங்களோட சாமான எல்லாத்தையும் கீழே இருக்க அந்த பாக்ஸுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இதை ரெடி பண்ணிருக்காங்க. பரிச்சார்த்த ஓட்டங்கள் எல்லாம் சக்சஸா முடிஞ்ச பிறகு முதல் கட்டமாக ஸ்டெக்கல்பெர்க்குக்கும் மியூரனுக்கும் இடையிலான ஓட்டத்தை முதல் கட்டமா 2 இடங்களுக்கு இடையில இதை நேற்று தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது 14ஆம் தேதி டிசம்பர் மாசம் தொடங்கி வச்சிருக்காங்க. மற்றும் அந்த உச்சிக்கு, அதாவது நீங்க அந்த கடைசி இடத்துக்கு போறதுக்கான, அதாவது பிரீக்ல இருந்து சில்தோனுக்கு போறதுக்கான 2025ல திறக்கப்படும் மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. இதுல நிறைய ஸ்பெஷல் ஐட்டங்கள், அதாவது ஸ்பெஷல் விஷயங்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல போகக்கூடிய வான் முற்றும் பொழுதாம் புதுசா அமைச்சிருக்காங்க. அதோட அமைப்பா இருக்கட்டும், அதோட ஸ்பீடா இருக்கட்டும், அதோட உள்ளே இருக்கிற சாஃப்ட்னஸா இருக்கட்டும், நீங்க ஒரு உள்ளே இருந்து போய்க்குள்ள ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரியே இதை ஃபுல்லா டிசைன் பண்ணி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா நிறைய அவங்களோட தகவல் அவங்களோட ஒபிஷியல் வெப்சைட்டான சில்க்டோன் பான் 20X6 என்ற இடத்துல நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். அவங்களோட டீடைல் எல்லாமே அதுல போட்டிருக்காங்க. இதுல மிக முக்கியமா இருக்கிற என்ன பாத்தீங்கன்னா லைவ் கேம்ப்ஸ். அதாவது நீங்க லைவா அந்த இடத்தை பாக்குறதுக்கு மாதிரி லைவ் கேம்ப்ஸும் அந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நேர்ல பார்க்காம ஆன்லைன்லயே பார்த்துட்டும் அந்த இடத்துக்கு நீங்க போகலாம். இதுல நீங்க ஜேம்ஸ் பாண்ட் ரசிகரா இருந்தீங்கன்னா, சில்கோன் மலையில ஜேம்ஸ் பாண்டோட ஒரு படமும் தயாரிச்சிருக்காங்க. ஒன்று மஜிஸ்டிஸ் சீக்ரெட் சர்வீஸ் சொல்லி அந்த படம் அந்த நான் சொன்ன அதே சில்கோன் மலையில படமாக்கப்பட்டது. சோ அந்த காட்சிகள் எல்லாம் தத்ரூபமா அந்த மலையில எடுத்திருக்காங்க. சோ ஜேம்ஸ் பாண்டோட ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த மலையை போய் பார்க்கலாம். இந்த வான் மூலம் நீங்க மேல போயிட்டு என்னென்ன மலைகளை பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஐகர் என்ற ஒரு மலையை பார்க்கலாம். மற்றது மியூன்ஹென்ற பழைய மலையை பார்க்கலாம். அதோட பிரபலியமா இருக்கிற யுங்ஃப்ரா மலையும் நீங்க அந்த மேல் உச்சியில இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு காஃபியை குடிச்சவனுமே அந்த 3 மலைகள் காட்சிகளையும் நீங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த இயற்கை காட்சிகள், மலை காட்சிகள்,
பனிக்காலங்கள்ல மேல மலை காட்சிகள் பிடிச்சவங்க வந்து கண்டிப்பா இந்த இடத்த போய் நீங்களும் ரசிக்கலாம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சுவிட்சர்லாந்து வந்து அன்னளவா செலவழிச்சுக்கிறது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 200 மில்லியன் சுவிஸ் பிராங்கள். 200 மில்லியன் சுவிஸ் பிராங்க் செலவழிச்சு இந்த உருவாக்கப்பட்ட இந்த பாதை வந்து மிகவும் பிரபல்யமாகவும் இருக்குது. அதோட வந்து மிகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. பார்க்குறது இந்த கேபிள் கார் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ நானும் டைம் கிடைக்க கண்டிப்பா அந்த கேபிள் கார்ல ஒரு வீடியோ செய்து உங்களுக்காண்டி போடுறேன். ஸோ நீங்களும் அந்த கேபிள் கார்ல போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அல்லாட்டி ஏற்கனவே பழைய கேபிள் கார்ல நீங்க அந்த இடத்த போய் வந்திருக்கீங்களான்னு சொன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏனென்றால் அந்த இடத்துல என்னென்ன பார்க்கலாம், புதிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு, நான் இதுல சொல்லாம தவற விட்ட விஷயங்கள் ஏதாவது கண்டிப்பா அங்க இருக்கும். ஸோ அப்படியா இருந்தா கண்டிப்பா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போன்ற மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டாம், எங்களோட சேனல்ல வந்து எப்பவுமே இணைஞ்சிருங்க. அதுக்கு நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனோஜ். நன்றி, வணக்கம்.